வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக ஞானமும் வாழ்வுலேருந்து 122வது பாடலாக சுவாமிஜி என்ன சொல்கிறான்றத நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துப்போம். சிலை வணக்கமும் பிரார்த்தனையும் அப்படின்னு சுவாமிஜி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறான்றத சிந்திப்போம். உருவ வழிபாடு சிறு குழந்தைகளுக்கு மட்டும். உயர்ந்த நெறி மனம் வளம் அடங்க இவை பழக. பருவமடைந்தோர் 18 மேல் பருப்பொருள்கள் மூலமான விண்ணவரும் அறிவும் அருவ நிலை அகத்துணரும் அகத்தவமும் இப்போர் அனைத்து வாழ் மக்களுக்கும் பொது தேவை உய்ய. கருவழியே நற்பிறப்பும் மும்மலங்களான கரைமறைந்து மனித மகுலம் மேன்மை வளம் எய்தும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சிலை வணக்கமும் பிரார்த்தனையும். சிலை வணக்கம் என்பது ஒரு உருவ வழிபாடு. இப்போ நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு ஏதாவது இப்போ யானை அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா சிங்கமும் யானையும் காட்டில் தான் வருது. ஆனால் நம்மளுக்கு எது யானை எது சிங்கம் தெரியாது. ஆனால் குழந்தைல என்ன பண்ணாங்க, ஒரு பொம்மையை வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சொல்லும்பொழுது நாம் அந்த உருவமாக நாம் மாறிடுறோம். அப்போ சிலை வணக்கம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு புரியணும். இப்போ எல்கேஜியே படிச்சுட்டு இருக்க குழந்தைக்கு இவ்வளோ பெரிய ஸ்லைட்டில் ஒரு ஆ தான் போடும், இல்லை ஏ தான் போடும். ஆனால் அதே குழந்தை படித்து 20 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுமா அப்படின்னா அந்த ஒரு ஸ்லைட்டில் அவ்வளோ விஷயம் எழுதுவாங்க. அப்போ அவங்களுக்கு அறிவு வளர்ந்து கொண்டு போகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், பிரார்த்தனை வைக்கணும். எது நம் மனதுக்கு திறமையை கொடுக்கிறதோ அதை நாம் வைக்க வேண்டும். அதுக்கு தான் சுவாமிஜி இது ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. உருவ வழிபாடு என்பது சிறு குழந்தைகளுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம அதுக்கு விளக்கத்தை பார்த்தோம். உயர்ந்த நெறி மனம் வளம் அடங்க இவை பழக. உயர்ந்த நெறி, நெறி என்றாலே நமக்கான வாழ்க்கை, நெறியான வாழ்க்கை. நாம் பிறக்க வேண்டும் என்று பிறந்து வரல இந்த உலகத்துக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணுங்க, வாழ வேண்டும், உடலில் உயிர் இயங்கும் மட்டும் நெறியான வாழ்க்கையாக. அப்போ மனம் வளம் அடங்க இவை பழக. மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்கு தான் சுவாமி சொல்றார். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்குன்வர். அப்போ மனதை பிடிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக வளமும் அடக்கமும் இவை பழக. என்ன நடக்கணுங்க, பருவம் அடைந்தோர் 18 மேல். பருவம் அடைந்தோர் அப்போ அவர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 18 மேல்னாரு. இப்போ 15க்கு மேல் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 10th முடிச்சிட்டாங்கன்னாவே குழந்தை 9th 10th போயிட்டாங்கன்னாவே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். லேடிஸ் பசங்களுக்கு தெரியும், ஜென்ட்ஸ் பசங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜ் வெளில தாங்க குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சமுதாயத்துக்கு போகிறதால, சமுதாயத்துலேயும் குழந்தைங்களோட பங்கு இருக்கிறதால அதன் மூலமாக குழந்தைங்களுக்கு சில தவறான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 18 வயசு பருவமடைந்தோர் 18க்கு மேல் பருப்பொருட்கள் மூலமான விண்ணுணர்வும் அறிவும். அப்போ இதுக்கெல்லாம் மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம்தான், விண் சக்தி தான். அந்த விண் சக்தி தான் நமக்குள்ள உயிராக அறிவாக இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த அறிவை அரூப நிலை அகத்துணர்வும் அகத்தவும் இருப்போர் என்ன நடக்குங்க, அதாவது அந்த அரூப நிலையை அகத்துணரும் தன்மை வந்துருச்சு அப்படின்னா நம்ம உணர அது பார்க்க முடியாது. உயிரை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. மனசை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. தெய்வத்தை பார்க்க முடியாது. ஆனால் இருக்குதுன்றதை நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா. அதுபோல் நம்ம அகத்துணரும் பொழுது என்ன நடக்குங்க, அனைத்து வாழ் மக்களுக்கும் பொது தேவை உய்ய. இது அனைத்து மக்களுக்கும் இது தேவையான ஒரு விஷயந்தான். இந்த விஷயம் ஓகேங்களா, இது தேவை. அப்போ கருவழியே நற்பிறப்பும் மும்மலங்களான. கருவழியே தான் நம்ம வந்தோம், அப்பா அம்மா மூலிமா, தாத்தா பாட்டி மூலிமா, அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய வந்துட்டு இருந்தோம். அப்போ நற்பிறப்பும் நம்ம நல்லபடியாக பிறந்து வந்ததுக்கு காரணம் நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ மும்மலங்களாக. மலங்கள் அப்படின்னாவே அது மனசுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். அது என்னென்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் என்பது தன்முனைப்பு, கண்மம் என்பது பிறவி தொடர்லாம் வந்தது. மாயை என்பது மானா மனநிலை, மயக்க நிலை. அதை தவிர்க்கணும் அப்படின்னா கரை மறைந்து மனித குலம் மேன்மை வளம் எய்தும் இந்த அகத்தவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும், கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். சுவாமிஜி சொன்னது மாதிரி
நாம் என்ன பண்ணுறோங்க, அந்த கரை நீங்கி மனித குலம் மேன்மை அடையணும் அப்படின்னா இந்த அகத்தவத்தை எடுத்துக்கொள்வோம், சிலை வணக்கத்தை போதிப்போம், குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு ஞானத்தை உணர்ந்து கொள்வோம். ஒரு சொல்கிறேன் பாருங்க, பயத்தால் பக்தி வரும், அறிவின் வளர்ச்சி ஞானத்தால் முழுமையால் ஞானம் வளரும். அந்த நிலையில் பயத்தால் பக்தி வேணாம், அறிவின் வளர்ச்சியால் ஞானத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.